ஆனா முதல் தடவை நாகுவை வச்சு கொல்ல முயற்சி பண்ணப்போ அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நான் தான் நாகுவை காப்பாத்த முயற்சி பண்ணேன். அந்த குற்ற உணர்ச்சியால எனக்கு எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு. அந்த கதையை தான் இப்ப நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். எப்ப எங்க அம்மாவை கொல்லணும்னு அவ முடிவு பண்ணாலோ அப்போதான் என் அம்மாவுக்கு கூடவே இருக்கேன். எங்க வீட்லயே வந்து முடிஞ்ச உதவியெல்லாம் செய்யறேன்னு எங்க வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்கா அந்த அபூர்வா. அப்பதான் உங்க அப்பா கேபி சாரதா அத்தையும் உங்க ககன் அண்ணாவையும் பூர்ணியையும் பாத்துக்கிறதுக்காக கம்பெனி ரூல்ஸ் படி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வேலை கிடைக்காதுன்னு எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு பொய் சொல்லி அவரு வேலையில சேர்ந்திருக்காரு. என் அம்மா உன் அப்பாவை சொந்த அண்ணனை கூப்பிடுற மாதிரி அண்ணான்னு கூப்பிட ஆரம்பிச்சதும் அண்ணன் தங்கச்சியா உங்க அப்பாவுக்கும் என் அம்மாவுக்கும் ஒரு அழகான பந்தம் உருவாச்சு. எப்பவாவது ஒரு நேரம் பார்த்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு என் அம்மா கிட்ட சொல்லணும்னு அவரு நினைச்சாரு. ஃபேக்டரி நஷ்டத்துல இருந்து வெளியில வரணும்னா ஃபேக்டரிய எரிச்சாகணும். உன்னையும் உன் குடும்பத்தையும் ஃபேக்டரி வர்க்கர்ஸ் நின்ன இடத்துலயே வெட்டி சாச்சிருவாங்கங்கிறதுனால உனக்கும் உன் குடும்பத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராம இருக்கணும்னா மீராவை கல்யாணம் பண்ணிக்கோ. My God. அபூர்வாத்தி இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்னா என்னால நம்பவே முடியல. நம்பினாலும் நம்பலனாலும் இதுதான் உண்மை சரி. இல்ல சாரி பூமி, உன்னை பத்தி தெரியாம ஏதோ கோபத்துல தெரியாம அப்படி பேசிட்டேன். இப்போ நான் உன்னை நம்புறேன் பூமி. நீ வந்து இதே விஷயத்த மாமா கிட்ட வந்து சொன்னா அபூர்வாத்தியோட உண்மையான முகம் தெரிஞ்சிரும்ல. சின்ன வயசுல இருந்து உன் அத்தைய பார்த்துக்கிட்டே வளர்ந்துருக்க. அவங்க எப்படிப்பட்டவங்க தான்னு உனக்கே தெரியவே இல்லை. அப்படிப்பட்ட உன்னோட அபூர்வ அத்தைய பத்தி எந்த ஒரு சாட்சியும் இல்லாம சொன்னா ஏன் அப்பா நம்பிடுவாரா? நம்புற நேரத்துல ஏதாவது ஒண்ணு சொல்லி மொத்த கதையையும் மாத்தி விட்டுருவா அந்த அபூர்வா. இது எல்லாத்தையும் நீ அண்ணனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணிருக்கலாம் பூமி. இவ்ளோ எல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் எப்படி உன்னால இவ்ளோ அப்பாவித்தனமா பேச முடியுது சரி? உங்க அண்ணனுக்கும் எனக்கும் நடக்க இருந்த கல்யாணம் எங்க அப்பாவுக்கு பிடிக்காத கல்யாணம். ஒருவேளை அது நடந்திருந்தா இந்த வீட்டை விட்டு நான் நிரந்தரமா பிரிஞ்சு போயிருப்பேன். நான் எந்த ஒரு முயற்சியை எடுத்திருந்தாலும் அது நடந்திருக்காது. அது மட்டும் இல்லாம எங்க அப்பா வந்து மனப்பூர்வமா சம்மதிச்சு எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறது ஆரம்பத்துல இருந்தே என்னோட கனவு. உங்க அண்ணாவும் எங்க அப்பா எந்த தப்பு செய்யலன்னு புரிஞ்சுக்குவார் இல்ல? இவ்வளவு விஷயம் இருக்குன்னு தெரியாம உன்னை வாய்க்கு வந்த மாதிரிலாம் திட்டேன் பூமி. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ். நமக்குள்ள எதுக்கு இந்த மன்னிப்பெல்லாம் சரி? இல்ல பூமி, என் பார்வையில நீ எங்கேயோ போயிட்ட. ஒரு உண்மையை ஜெயிக்க வைக்கிறதுக்காக, எந்த பாவமும் செய்யாத கணவன் மனைவியை சேர்த்து வைக்கிறதுக்காக உன் கல்யாணத்தை உன் சந்தோஷத்தையே நீ தியாகம் பண்ணிருக்க. உன் லைஃப்ல நீ ரிஸ்க் ஆக்கியிருக்க. ஹேட்ஸ் ஆஃப் பூமி, யூ ஆர் கிரேட். உன்னை நான் அப்படிலாம் பேசினதுக்கு ஐ அம் சோ சாரி பூமி. ஐ அம் சாரி. இட்ஸ் ஓகே சரி. நீ எனக்கு ஒரு சின்ன ஃபேவர் பண்ண முடியுமா? இனிமே நீ என்கிட்ட எதுவும் கேட்காத பூமி. ஆர்டர் போடு, நான் எல்லாத்தையும் பண்ணுவேன். அவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் எதுக்கு? இப்ப நான் சொன்ன எதையும் உன் அண்ணன் கிட்ட சொல்லிடாத. சாரதா அத்தையையும் மாமாவையும் சேர்த்து வைக்க போறேன்னு தெரிஞ்சா
அவருக்கு கோவம் வரலாம், அதை தடுக்க நினைக்கலாம். அதுக்கப்புறம் என்னோட முயற்சி ரொம்ப கஷ்டமா மாறிடும். ஓகே பூமி, சொல்ல மாட்டேன். உன் அண்ணனுக்கு மட்டும் இல்ல, இத பத்தி நீ வேற யாருக்கும் சொல்லக்கூடாது. சரி பூமி, நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன், யாருக்கும் சொல்ல மாட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க வீட்ல இருக்க மாட்டீங்களா? இந்த கல்யாணத்தை நான் கேன்சல் பண்றேன். அவங்க வந்துட்டு போற வரைக்கும் நம்ம எல்லாரும் இங்கேயே தான் இருக்கணும். என்ன திடீர்னு பொண்ணு பாக்குற விஷயம்லாம்? உன்னையும் சேர்த்து நம்ம வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் அபூர்வாக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுதான். ஒரு வாரத்துக்குள்ள பூமிக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கேன். இது எல்லாத்தையும் யோசிச்சு தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு அபூர்வா மாப்பிள்ளை பார்க்க வேண்டிய பொறுப்பு எல்லாத்தையும் ஏத்துட்டு இருக்கா. அதுதான் அபூர்வாவோட திறமை. அவதான் மாப்பிள்ளைய ஏற்பாடு பண்ணிருக்கா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மச்சான். ஆனா இப்போ இந்த கல்யாணத்துல பூமிக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். அவகிட்ட இதை பத்தி கேட்க வேண்டியது என்ன இருக்கு? அவ ஆசைப்படிதான் ககன் ஒரு அயோக்கியனை கூட பார்க்காம அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட. அது நடக்கல. இப்போ எங்க இஷ்டப்படி நாங்க நல்ல பையனா பாக்குறோம். இந்த கல்யாணம் நடக்கும். மேல அபூர்வா பூமியை ரெடி பண்ணிட்டு இருக்கா.